ஓரானைக் கன்றை உமையாள் திருமகனை பேரானை கற்பகத்தைப் பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சத்தி தரும் சித்தி தருந்தாக விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பாகான் விநாயகனே விண்ணிற்கோ மண்ணிற்கோ நாதனுமா தன்மையினார் கண்ணிற் பணிமின் கனிந்து எழும்போதும் வேலுமயிலும் என்பேன் எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலோ மயிலோ என்பேன் முருகா உனைத் தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன் அடியேன் விழும்போதும் வேலோ மயிலும் என்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ஜய செந்தில் நாதனே ஜெயந்திநாத சுவாமியே நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமளை சாதினச்சே வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் சரணம் அரண் நமக்கே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறோனினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய்பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வடத்தலம் ஓங்கி கந்தவேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி ஷண்முக தெய்வ மணியே ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போக மணிரஞ்சித புண்ணியமூர்த்தேகே யோகீச சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மீ நசும்ம மம தேகி கராவலம்பம் பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீகம் व्यासादि भागवत भुंगव हृन्निवास भक्तानुरक्तानां परिपालन पारिजात लक्ष्मी नृसिंह मम देवि करावलम्बं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगताम् अजाट्यं वाक्पटुत्वं च अनुमस्मरणात् भवेति असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभो வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோகரா ஸ்ரீமத் குமரகுருதாச குருभ्यो நமோ நமः ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம். மெய்யன்பர்களே தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருளாலும் எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியின் திருவருளாலும் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவிழிகளால் வணங்கி அற்புதமான இந்த வைபவத்திலே பாம்பன் சுவாமியுடைய குமாரஸ்தவத்தில் ஓம் இகபரபதயே நமோ நமः ஓம் இகபரபதயே நமோ நமः. இகம்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கை, பரம் என்று சொன்னால் மேல் உலக வாழ்க்கை.
ஆக இம்மைக்கும் அருமைக்கும் உரிய பேறுகளை அளிப்பவன் முருகப்பெருமான். இந்த ஜென்மாலி நம்ம கொடுக்குற சௌக்கியத்தை நிறையா அந்த சௌக்கியம் புண்ணியமான சௌக்கியமாக இருந்தால் அங்கே பரவுலகத்திலேயும் நமக்கு ஸ்கந்த சாயுஜத்தில் இடம் கொடுக்குறாராம். ஆக இம்மைக்கும் அருமைக்கும் உரிய பேறுகளை அளிப்பவன். இகம் என்று சொன்னால் இவ்வுலக வாழ்க்கை, பரம் என்று சொன்னால் இன்னுலக வாழ்க்கை. அப்போ இந்த உலகம் எப்படி இருக்குன்னா பொருள் நிறைந்த உலகம், மெட்டீரியல் லைஃப் இல்லையா? அது அருள் நிறைந்த உலகம். பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாத இது எந்த பொருளையும் நம்ம எட்டு போக முடியாது. அப்போ அருள் தான் நிறைய வேணும். அதுதான் அறிஞர் அதை சொல்கிற, ஆன்மா போகின்ற போது பயந்த தனி வழிக்கின் துணை வடிவேலு செங்கோடல் மயூரமுமே பயந்த தனி வழிக்கு துணை. பயந்த தனி வேணா இந்த உலகத்தை விட்டு நாம் போகின்ற போது எதிரா கூட வரும் புண்ணியம் பாபம். அதுக்கு மேலே நல்ல முருகனை நாமாவை வழிபட்டு முருகன் நாமாவை எவ்வளோ ஏற்றி வச்சுருக்கானோ உள்ள அது வேலும் மயிலுமாக கூட வருமா. பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரம் பயமில்லாத நேரம் போகலாம். ஆக இந்த பிறவியிலும் விண்ணுலகில் நமக்கு முருகப்பெருமான் அங்கேயும் வந்து அருள் செய்கிறான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய அவருடைய திருவடியை போற்றுகிறேன், வணங்குகிறேன், நமஸ்கரிக்கிறேன். சரி சார், இதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? பிரமாணம் அகஸ்திய பஞ்சகன்னு அகஸ்தியர் எழுதிட்டார். அதில் முருகனை பற்றி சொல்கிற 5 பாட்டு. அந்த 5ல் ஒரு பாட்டில் சொல்கிறார், எதெல்லாம் நாம் கேட்குறோமோ அத்தனையும் முருகன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். நாதா தருக நலமெல்லாம் நண்பே தருக, உனை வேண்ட போதா தருக, மெய்ஞானம் புனிதா தருக, கருணை பொறை தாதா தருக, கல்வி குணம் தயையே தருக, கெட்டவெல்லாம் கீதா என்னும் பழனிமலை இறைவா தருக தருகவே. பழனிமலை சுவாமியை பற்றி, பழனியாண்டியை பற்றி அகஸ்திய பஞ்சகத்தில் அகஸ்தியர் இப்படி கொடுக்குறார். கீதா எனும் பழனிமலை இறைவா தருக தருகவே. நாம் எதெல்லாம் நாதா தருக. நாதான்னா தலைவன். முருகனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவளுக்கு எல்லாமே கிடைக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், மெய்ஞானம் கிடைக்கும், புனிதம் கிடைக்கும், கருணை உண்டாகும். தாதா தருக. தாதான்னா வள்ளல். பெரிய தாதாவா அப்படின்றாங்க இல்லையா? முருகப்பெருமானுக்கு தாதான்னு ஒரு பேர். என்ன, 12 கரத்தாலே அள்ளி கொடுக்கும் வள்ளல். அதனால தான் வள்ளலுடைய மனைவி வள்ளி. அரியர்த்தம் சொல்லுவார் அழகா, கள்ளன் மனைவி கள்ளி, குள்ளன் மனைவி குள்ளி, வள்ளல் மனைவி வள்ளி, திருடன் மனைவி திருடின்னு. வள்ளல் என்ன மாதிரி பெருவள்ளல், ஞானமாகிய வள்ளல் பெருமான். அதை தான் சொல்றார். தாதா தருக. கல்வி வேணுமா தர, குணம் நல்ல குணம் வேணுமா தர, தயை எல்லாம் தர, கேட்டவெல்லாம் தருக, ஈதா என்னும் பழனிமலை இறைவா தருக தருகவே. இப்படி அகஸ்திய பஞ்சக பாடு எங்கே கிடைச்சா வாங்கி படி. பாராயணத்துக்கு உண்டு அற்புதமான பாடு அகஸ்திய பஞ்சகுண்டு. 5 பாட்டு தான். இப்போ அகஸ்திய தேவாரத்திற்கு மாதிரி முருகப்பெருமானுக்கு அகஸ்திய பஞ்சகம்னு இருக்குது. கிடைக்கும் உங்கள் ஏரியாவில் கொண்டு தப்பில் போனால் எல்லாம் கிடைக்கும். அந்த பிரஸ் ஒன்று இருக்குது, அது கிடைக்கும். அப்போ இகத்திற்கும் பரத்திற்கும் அவன் ஒருவனே தலைவன். இப்போ இதுக்கு சுவாமி எங்கேருந்து பாட்டு எடுத்தார்னா கந்தக்கோட்டத்துலேருந்தே இருக்குது. இங்கே வந்து போயிருக்கார் சாமி. கோயிலுக்கு போனால் அதெல்லாம் பார்க்கணும், யார் யார் வந்துருக்காங்க. ராமலிங்க சுவாமி பாடியிருக்காரு, கந்தக்கோட்டை முருகப்பெருமானை அவர் பாடியிருக்காரு, பாம்பன் சுவாமி பாடியிருக்கார், வண்டாச்சாரம தண்டபாணி சுவாமிகள் எல்லாம் சிலையெல்லாம் வச்சுருக்காங்க பாரு. இப்போ இவங்களுடைய பரம்பரை அந்த ஒரு ஆழ்வார் சிலையும் வச்சுருக்காங்க, வாரியார் சுவாமி சிலையும் வச்சுருக்காங்க. எல்லாமே அங்கே இருக்குன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சொல்கிறார், இகத்திற்கும் பரத்திற்கும் அவன் ஒருவனே தலைவன். அதனால் தான் சுவாமிகள் தான் பாடிய சென்னை கந்தக்கோட்டை கந்தவேல் பற்றி
பின்வருமாறு பாடியிருக்கார். மண்ணற்பார் மண்ணிற்பார் மறுமலர் அணிபுனை சென்னை சேய் விண்ணற்பார் விண்ணிற்பார் விமல அமுதம் அதுகொள் இக்கு ஆய் உண்ணப்பாய் கண்ணிற்பார் உலகம் அது அவிர் கண்ணிற்கு ஓர் விண்ணொப்பாய் மன்னர்க்கு ஓர் பிடி இலை இடரிலை நட்பீர். கந்தகோட்டை முருகப்பெருமான வணங்கினா என்ன கிடைக்கும் அப்படின்ன. நீங்கள் இந்த உலகம்தான் வேணும்னா இந்த உலகம்தானா, இதுவும் வேணும் சார் அதுவும் வேணும்னா அதுவும் கொடுக்க தயாராக இருக்கிறாராம். சொல்கிறாராம், கந்தகோட்டத்து அமர்ந்துள்ள முருகப்பெருமானை மண்ணுலகத்தில் மண்ணுலகம் வேண்டுமென்னா அதையும் தயாராக காத்திருக்கிறான். எனக்கு விண்ணுலகம் வேணும்னா அதுவும் தயாராக காத்திருக்கிறான். இப்போ நீ சொல்கிற விண்ணற்பார் விண்ணிற்பார் விமலம் அதுக்குள் இக்கு ஆய். இந்த முருகனுடைய நாமா இருக்குது ஒரு பெரிய அமுதமாகிய தேன். அந்த நாமா இருக்கு அது தூயமான அமுதம். நம்ம ஒரு தடவை முருகான் சொன்னாலே போதும். ஒரு தடவை முருகான் சொல்லிட்டாலே மூ என்ற எழுத்து முகுந்தனை குறிக்கிறது, ரூ என்ற எழுத்து ருத்ரனை குறிக்கிறது, பூ என்ற எழுத்து குடியனாக பிரம்மாவை குறிக்கிறது. அப்போ முருகப்பெருமானை சேர்த்து நாம் 4 பேரை வணங்குறோம். புரியுதுங்களா? முருகா என்ற பதத்தில் முகுந்தன், ருத்ரன், குடிலன், அப்புறம் முருகா வேற கூப்பிட்டுடுறோம். அப்போ முருகப்பெரும் இந்த 3 பேரை முருகான்னு சொல்லிட்டாலே இந்த 3 பேர் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்குது, முருகப்பெருமான் வணங்கிய பலன் கிடைக்குது. அதைத்தான் சொல்றார். ஞானக்கண்ணுக்கு அந்த முருகப்பெருமானுடைய அந்த நாம எவர் சொல்லுகிறாரோ அந்த அமுதமாகிய தேனை எவன் அடிக்கடி பருகுகிறானோ அது தேன் பருகணும் அப்படின்ற நாமாவளியில் சொல்லலை, தேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் திருவாசகத்து அடைமொழி கொடுக்கும்போது தேன் என்று சொன்னார். கொள்ளை இரும்புலவி பூவும் சலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவான் அறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன். திருவாசகத்தை எவன் கையால் தொட்டுட்டானோ அவனும் கெடமாட்டான், பிறரும் கெடுக்க மாட்டான். தேன் எப்படி தான் சார்ந்த பொருளை கெடவிடாமல் பார்த்து கொள்கிறதோ அதுபோல பாம்பன் சுவாமி சொல்றார், முருகனாகிய அமுதமாகிய தேனை எவன் பருகிறானோ அவனுக்கு மண்ணுலகம் விண்ணுலகம் ஞானக்கண்ணுக்கு விண்ணுலகம் ஞானத்திலே தெரிஞ்சிருமாம். அவர்களுக்கு இயமும் துன்பமில்லை, அறத்திலும் துன்பமில்லை. அதனால்தான் ஓம் இகபரபதயே நமோ நமஹ. இதை சுவாமி பிரம்மாவுக்கும் உணர்த்தினார். பிரம்மாவுக்கு ரொம்ப ஆணவம். ஒரு சுவாமி கைலாசத்தில் இருக்கும்போது எல்லாம் சுவாமி விளையாடிட்டு இருக்கார். இவர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனார். இன்னும் சின்ன பையன் தானே, அதனால் பார்த்து பார்க்காத மாதிரி போனோம். சுவாமி 2 தடவை விட்டார். இவங்க வாயாட்டு எல்லா கேள்வி கேட்டு பதில் சொல்கிறார். பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்லுண்டார், தெரியல, போட்டு உள்ளே போடு. அப்புறம் அப்பா கோச்சிட்டு அப்பா உடனே கேட்குறேன், உனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. அது ஏற்பட்ட தலம்தான் சுவாமி மலை. தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சுவாமி. அப்படி சொல்கிறாருன்னா சிவபெருமான் தெரியாது இல்லை. முருகன் எப்படி சொல்கிறான், முருகன் வாயிலிருந்து இது எப்படி வருகிறது. ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்கிறாங்கல்ல, பையன் எப்படி இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான், அப்பா மாதிரி பண்ணுறானா, அப்பாவோட நல்லா பண்ணுறானா, அது மாதிரி முருகப்பெருமான்கிட்ட கேட்டுக்கிறார். அதனால தான் சுவாமிக்கே நாதன் சுவாமிநாதன். படைப்புக்குள்ள பிரம்மாவுக்கு இதை உணர்த்தினார் என்று திருச்செந்தூர் புராணம் சுவாமி பதிவு பண்ணிருக்கார். வேதனுக்கு உலகம் யாவும் விதித்திடும் செயலும் ஞான போதனை செயலும் உள்ளம் பொற்புற உபதேசித்து காதலிற் சிறந்த வேர்க்கை காங்கேயன் கருணை காட்டி தீதர் போக மோக்க தியாகி என்று இருந்தானன்றோ. பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்தான். அதுக்கப்புறம் அவர் ரிலீஸ் ஆகி முருகன் அருள் பெற வேண்டும் அப்படி பிரம்மா என்ன பண்ணாரா, ஒதிகை மலையிலே பல காலம் தவம் செய்தார். அப்போ தவம் செய்த போது முருகர் சும்மா லேசாக அப்படி இந்த மின்மினி பூச்சி மாதிரி கொஞ்சம் சிரிச்சுட்டு அப்படியே காட்டிட்டு போயிட்டாராம். அப்பவும் பிரம்மாவுக்கு மனசில் திருப்தி இல்லையா, மீண்டும் தவம் செய்கிறார். மீண்டும் தவம் செய்த போது அந்த தவம் சித்திக்கவில்லை.
அப்பொழுது நாராயணன் தான் பிரம்மாவுக்கு சரவணபவ என்னும் 6 மந்திரத்தை உபதேசித்தார் பொதிகைமலையில். அதன் பிறகும் சரவணபவத்தை தொடர்ந்து தவம் செய்தே கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் வந்து வெளிப்பட்டு, பிரம்மாவே நீ எதை நோக்கி தவம் செய்கிறீர்கள் என்று கேட்டபோது, முழுமுதற் கடவுள் சிவபெருமானே என்று வேதங்கள் கூறுகின்றன, அப்படியே இருக்க தாங்களே கடவுள் என்ன இந்திரன் திருமால் இருவரும் சொல்லிக்கொண்டு சிவத்தை வழிபட்டனர். அப்போது எனக்கு ஆணவம் தலைக்கே இருந்தது, நான் சிவத்தை வணங்கவில்லை, ஏளனம் செய்தேன். அதனால் சிவாம்சமான பைரவ கடவுள் என்னுடைய ஒரு தலையை கொய்தான். இழந்த நிலை பெறவே தங்களை நோக்கி தவம் செய்தோடனே முருகப்பெருமான கோபம் வந்துட்டான். அவர் என்ன சொல்கிறாரு, பிரம்மாவே சிவன் வேறல்ல நாம் வேறல்ல, அதனால் சிவன் என்று உமக்கு இந்த உன்னுடைய இது உடனே அருள் கிடைக்காது. இருந்தாலும் என்னை நீ வழிபட வேண்டும் ஆசைப்பட்டதால் நீ திருச்செந்தூர் சென்று சொல்கிறார், எங்கள் பொதிகைமலையில் விட்டுடு, திருச்செந்தூர் சென்று 16 தீர்த்தத்திலே மூழ்கி தவம் செய்வீராக, இப்பொழுது உமக்கு எனது அருள் கிட்டும். அதன் பிறகுதான் பிரம்மா பலகாலம் திருச்செந்தூரிலே தவம் செய்து அந்த திருவருளை பெற்றால். ஆக அப்போ படைப்பு தொழிலுக்கு உண்டான பிரம்மாவுக்கே இம்மையும் மறுமையும் தன் சாருப்பிய முக்தியும் கொடுத்தான். அதனாலே இகத்திற்கும் பரத்திற்கும் முருகப்பெருவனானே தலைவனாக இருக்க கருத்தை தான் பாம்பன் சுவாமிகள் ஓம் இகபரபதையே நமோ நம தேவாரத்தில் இதுக்கு ஒப்புமை சொல்ற சுந்தரமூர்த்தி நாயனர் சொல்றார், தம்மையே புகழ்ந்த இச்சை பேசினும் சாகினும் தொண்ட தருகிலா பொய்மையாடரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதொரு ஐயுறவில்லையே. இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலாம். சாப்பாட்டுக்கு உண்டான சாப்பாடு, ஊரைனா வீடு, ஊரைனா வீடு நட்ட தமிழில். அப்போ இந்த பிறகு உண்டான எல்லாத்தையும் கொடுத்துட்றார். எல்லாம் இடர்கடலும் ஆமை அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு ஐயுறவில்லையே. அதனால் தேவார பாட்டுக்கு உப்புமையாக நான் கொண்டு வந்தேன். அதனால் ஈகபரபதையே நமோ நம எல்லாம் இல்லை கண்டம் கொட்ட முருகப்பெருமான் திருவடியில் வணங்கி பாம்பன் சுவாமி தெருவில் வணங்கி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க மலிவடம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஏது மகிழேறி விளையாடு முகமுன்று ஈசருடன் யான மொழி பேசும் முகமுன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஸ்ரீமத் குமர குருதாச குருப்யோ நம. வள்ளி தேவசேனாபதே ஸ்ரீ புள்ளிருக்கு வேலூர் செல்வ முத்துக்குமார சுவாமி அரகரோகரா. ஜெய செந்தில்நாத சுவாமி அரகரோகரா. ஜெயந்திநாத சுவாமி அரகரோகரா. திருத்தணி முருகனுக்கு அரகரோகரா. நன்றி, நமஸ்காரம்.